காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப் மெசேஜ், ஆஃபீஸ் டார்கெட், பிள்ளைகளோட படிப்பு, வருமானம் பற்றிய கவலை. நாம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு கேள்வி, நாம எங்க போறோம்? நம்ம கையில இருக்கிற வேலையை விட அதோட ரிசல்ட் என்ன ஆகும்னு நினைக்கிற கவலை தான் நம்மள அதிகமா சோர்வடைய செய்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்திய மண்ணோட ஒரு பழமையான ஞானத்தில் ஒரு அற்புதமான தீர்வு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? பகவத்கீதையில ஒரு அழகான வரி இருக்கு. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அர்த்தம் ரொம்ப சிம்பிள். உனக்கு வேலை செய்ய மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, பலன்ல இல்லை. இதை ஒரு மத போதனைன்னு பார்க்காம ஒரு ஒர்க் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம மனசு எப்போ ரிசல்ட் மேல போகுதோ அப்பவே பயம் ஆரம்பமாகுது. இந்த வீடியோ ஹிட் ஆகுமா? மேனேஜர் என்ன நினைப்பார்? இந்த கவலைகள் நம்ம வேலை தரத்தையே குறைக்குது. ரிசல்ட் பற்றி கவலைப்படாமல் வேலை செய்வது சோம்பேறித்தனம் இல்ல, அதுதான் உண்மையான ஃபோக்கஸ். இந்த அழுத்தமில்லாத வேலைக்கு 3 வழிகள். 1. வேலையை சேவையா பாருங்க. ஒர்க் ஆஸ் சேவா. உங்க ஈகோக்காக இல்லாம இது ஒரு சேவைன்னு நினைச்சு செய்யுங்க. அங்கே ஸ்ட்ரெஸ் இருக்காது, அன்பு மட்டும் இருக்கும். தோட்டக்காரன் மாதிரி யோசிங்க. விதை போடலாம், தண்ணீர் ஊற்றலாம், ஆனா பூ எப்போ பூக்கும்? அது இயற்கையோட வேலை. அதே மாதிரி உங்க முயற்சி மட்டும் கொடுங்க, ரிசல்ட்டை விட்டுடுங்க. இப்போவில மட்டும் வாழுங்க. ஃபோக்கஸ் நவ். நேத்து முக்கியமில்ல, நாளை முக்கியமில்ல, இந்த நிமிஷம்தான் முக்கியம். இந்த வார சின்ன சேலஞ்ச். வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை நன்றியுடன் செய்யறேன்னு நினைங்க. வேலை நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆஃப். சாயங்காலம் இன்னைக்கு என் கடமையை நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு முடிங்க. வெற்றி என்பது மத்தவங்க கொடுக்கிற சர்டிபிகேட் இல்ல, நாம நம்ம கடமையை எவ்வளவு அமைதியாவும் உண்மையாவும் செய்றோம்னு தான் நிஜ வெற்றி. இந்த ஞானத்தை பயன்படுத்தி அழுத்தமில்லாமல் சாதிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது BS Dream Tales. தொடர்ந்து இணைந்திருங்கள்.